இது என்னடா இந்தியாக்காரனுக்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரி தான் ஆகிருக்கு. டாஸ் கேட்டாலும் விழ மாட்டேங்குது, டாஸ் போட்டாலும் விழ மாட்டேங்குது. எஸ், இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா கிட்டத்தட்ட 15வது முறையா டாஸ் தோத்துருக்காரு. டாஸ் தோக்கறதுல ஒரு மேட்டரே இல்ல, மேட்சை வின் பண்றோமா இல்லையா அப்படிங்கறதா மேட்ரு. சரி, ஓகே, ஆஃப்டர் தி டாஸ் இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா என்னலாம் பேசியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் டீடைல்டா பார்க்கலாம். 2025 ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபியோட இறுதி போட்டியில இந்தியாவும் நியூசிலாந்து மோதி இருக்காங்க. இந்த மேட்ச்ல டாஸ் வின் பண்ணியிருக்காரு நியூசிலாந்து கேப்டனான மிச்சல் சாண்டனர். பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காரு. இதன் மூலமா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இந்திய அணி 15வது முறையா டாஸ் தொடர்ந்து தோத்து புதிய வரலாற்று சாதனையை படைச்சிருக்காங்க. அதே மாதிரி நியூசிலாந்தோட பிளேயிங் 11லயுமே ஒரு முக்கியமான மாற்றம் நிகழ்ந்திருக்கு. இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையேயான ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபியோட இறுதி போட்டியானது துபாய் மைதானத்தில் தொடங்கி இருக்கு. 2000 நடந்த சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு அப்புறம் திரும்பவும் இறுதி போட்டியில நேருக்கு நேரா மோதி இருக்காங்க இந்தியாவும் நியூசிலாந்தும். இதனாலேயே இந்த மேட்ச்ல எந்த அணி வின் பண்ணுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு உச்சகட்டத்தில் இருக்கு. முக்கியமா துபாய் மைதானத்திலேயே இந்திய அணி எல்லா போட்டியிலும் விளையாடிட்டு இருக்காங்க. இதனால இந்தியா தான் சாம்பியன் ஆவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கு. இந்த ஃபைனல்ஸ் பொறுத்த அளவுக்கு டாஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பேசப்பட்டிருந்துச்சு. அப்படியாப்பட்ட டாஸ் தான் நியூசிலாந்து கேப்டனான மிச்சல் சாண்டனர் வின் பண்ணிருக்காரு. பேட்டிங்கையும் சூஸ் பண்ணிருக்காரு. ஏன்னா துபாய் மைதானத்தை பொறுத்த அளவுக்கு சேசிங் அவ்வளவு ஈஸி கிடையாது. அதன் காரணத்தினால தான் மிச்சல் சாண்டனர் டாஸ் வின் பண்ண உடனே பேட்டிங் சூஸ் பண்ணிருக்காரு. இந்த டாஸ் வின் பண்ணதுக்கு அப்புறம் மிச்சல் சாண்டனர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, நாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் செய்ய போறோம். இந்த பிட்ச் ரொம்பவே சிறப்பா இருக்கு. இந்திய அணிக்கு எதிராக விளையாண்ட பிட்ச் மாதிரியே தான் இது இருக்கு. பெரிய டார்கெட்டை செட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் என்ன நாங்க செய்யணும் அப்படிங்கறத திட்டமிடுவோம். இந்தியாவோட மேட்சஸ் நாங்க தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பிட்ச் கண்டிப்பாவே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தேய்மானம் அடைஞ்சு ஸ்லோவா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த தொடர்ல ஒவ்வொரு பிளேயரும் ஒவ்வொரு வீரரும் முன்னிருந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த மேட்ச்ல ஹென்ரிக்கு பதிலா நேதன் ஸ்மித் உள்ள வராரு அப்படின்னு சொல்லி சாண்டனர் பேசினாரு. இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த பிட்ச் கண்டிஷன்ல நாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் செஞ்சிருக்கோம், ஃபர்ஸ்ட் பவுலிங் செஞ்சிருக்கோம். இதனால செகண்ட் பேட்டிங் செய்யறத பத்தில எங்களுக்கு கவலையே இல்ல. ஆல்ரெடி சேசிங் பண்ணி வின் பண்ணிருக்கோம். எங்களுக்கு அதிகமான நம்பிக்கை இருக்கு. டாஸ் அப்படிங்கறதெல்லாம் பார்க்காம எவ்வளவு சிறப்பா விளையாடுறோம் அப்படிங்கறதா முக்கியம். ட்ரெஸ்ஸிங் ரூம்ல டாஸ் பத்திலாம் கவலையே படாம மேட்ச்ல என்ன செய்யணும் அப்படிங்கறத மட்டும் தான் பேசணும். கடந்த சில ஆண்டுகளாவே நியூசிலாந்து அணி சிறப்பான கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா ஐசிசி தொடர்கள் நல்லா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எதிராக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ஆகணும். அது மட்டும் தான் எங்களுக்கு சவால். எங்களோட பிளேயிங் 11ல எந்த மாற்றமும் இல்ல அப்படின்னு சொல்லி இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா நம்பிக்கையோட சிறப்பா பேசியிருக்காரு. சரி, ஓகே, நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த மாபெரும் இறுதி போட்டியில எந்த அணி வின் பண்ணுவாங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை.